வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து நான் தப்பாக உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை சொல்ல வச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டார். எஸ். ஸோ எதுக்காக அவங்க இதை சொன்னாங்க அண்ட் தென் உணர்ந்து சொன்னாங்களா அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி கிட்ட திவாகர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. பார்வதி, நீ எதில் வேணாலும் விளையாடு, ஆனால் சாப்பாட்டை தவிர்த்து நீ மற்ற இதில் விளையாடு. ஏன்னா நீ சூப்பராக பேசுகிற, எல்லாத்தையும் பாயிண்ட் எடுத்து வைக்கிற. பட் இந்த சாப்பாடுன்னு வந்ததும் அவங்க ப்ளேம் கேம் விளாட்னாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட லைக் நீயே போய் எதிரிக்கிட்ட மாட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை எதிரிக்கு கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுமே தவிர்த்து, அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்லேருந்தே சொல்லலான்னு பார்த்தேன். பட் நீங்கள் எப்படி எடுத்துப்ப அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இனிமேல் சாப்பாடு விஷயத்தில் நீ வந்து உன்னோட கேமை வந்து விளையாடாத, அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண உடனே அப்படின்றத வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை வந்து விஜய் பார்வதி வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓ ஆமாம், நம்ம இப்போ வந்து என் மேலே இருக்க ஈகோனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பட் அவங்க வந்து இது யாருமே சாப்பிடல அப்படின்ற ஒரு ப்ளேம் கேம் விளையாடி சாப்பாடு பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து என் மேலே இருக்க ஈகோவில் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றத அவங்க பண்ணி சாதிச்சிட்டாங்க. ஸோ இதே வந்து நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து இதனால் பண்ணேன் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. சாப்பாடு அப்படின்றனால இது வந்து ஒரு பெரிய டூலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியுது, என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன். ஏன் வந்து நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நான் இந்த கேமை விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத பார்வதி வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் லெசன் லேர்ன்ட் அப்படின்றதையும் வந்து அவங்க வாயிலேருந்தே சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தவறை வந்து உணர்ந்துட்டாங்க. நாளைக்கு வேறு மாதிரி நான் வந்து ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் இப்படி வந்து திவாகர் சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. பட் அவங்க மேலே ஒரு குட்டி தப்பு இருக்குன்னாவே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைக் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நான் சர்வை பண்ண போகிறனோ அப்படின்ற மாதிரியும் புலம்பிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் டிஸ்கஷன் வித் திவாகர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கம்மியாக அவங்களோட கோவத்தை காமிக்கிறாங்களோ அப்படின்றது என்னோட கணிப்பு. இன்கேஸ் திவாகர் கூட இல்லை அண்ட் தென் கலையரசனும் கூட இல்லை அப்படின்னா இன்னும் வந்து இவங்க டிப்ரெஷனில் போயிருப்பாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.